அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது அதிகாரம் எடுத்து வச்சிங்க. இதிலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானித்து, சிலருக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துருக்காங்க. 3 வாரம் வந்தால் 4வது வாரம் அவங்களுக்கு ஒரு ஓய்வு. ஸ்தோத்திரம். ஆமாம், சரி, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சுருக்கமாக நம்ம ஜெபம் பண்ணி கடந்து போவோம். ஒரு சிறிய செய்தி வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், சொல்ல தொடங்காதிருங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. சத்துடைய கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். ஆவியான கிரியை செய்யுங்க ஆண்டவரை. கேட்க திராணியை தாங்க ஆண்டவரே. ஒரு எல்லாம் ஸ்பிரிச்சுவல் டயர்டெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. சோத்திரம், களைப்பு, அலுப்பு, சலிப்பு, இளைப்பு எல்லாவற்றையும் அகற்றி ஒரு 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 ரினிவல் உண்டு பண்ணுங்கப்பா. ஒரு எங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, ஆவிக்குரிய ஒரு புத்துணர்ச்சி வரட்டும் ஆண்டவரே. ஒரு ஆண்டவர் ஆவிக்குரிய ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஒரு கர்த்தாவே ஸ்தோத்திரம், கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆண்டவரே ஒரு தீவிர வாஞ்சை, தாகத்தை, வறண்ட நிலமாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை மாற்றுங்க ஆண்டவரே. தாகமுள்ளோர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையை நாங்கள் தாகமாய் நாங்கள் ஆண்டவரை வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனப்பட அபியாசப்படுத்தும் அளவுக்கு ஆண்டவரே, ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஆண்டவரே, நிஜ வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இது உபயோகப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த வார்த்தை புரிந்து கொள்ளக்கூடாதபடி தடைகளை கர்த்தர் உடைங்க. ஜனங்களுடைய இதயத்தை பக்குவப்படுத்துங்க, பண்படுத்துங்க ஆண்டவரை, சரி பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. தாழ்த்துகிறேன் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு என் உடல்நிலை சரியில்லாதனால சுருக்கமாக தேவ செய்தியை கொடுத்து நான் கடந்து போகிறோம். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்றது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். இது யாருன்னு உங்களுக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, யோவான் யோர்தானுக்கு நதிக்கு அருகான தேசத்துக்கெல்லாம் முதல்ல போகிறாரு. முதல்ல போய் என்ன செய்கிறாரு? விதைக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. சடனாக அவர்கிட்ட எல்லாரும் வந்துட மாட்டாங்க. நம்ம போய் விதைச்சா தான் ஒரு நாள் ஜனங்களாக தேடி வருவாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் இவர் போய் விதைச்சிட்டாரு. இவர் தேடி ஒரு கூட்டம் வருது. ஆமே. விதைக்காத அறுப்பை எதிர்பார்க்குறவன் உண்மையான ஒரு இது இல்லை. விதைச்சாத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். சரி, அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? இப்படி ஒரு கூட்டம் யோவானை தேடி வருது. அப்போ யோவான் அவங்களை என்ன சொல்கிறாரு? அதுதான் இன்னைக்கு பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு? இவங்க ஞான ஸ்நானம் எடுக்க வராங்க. இவங்க இயேசுவை தெரிஞ்சு கொள்ள வராங்க. இவங்க சோத்திரம் ஒரு புதிய வாழ்க்கைக்காக வராங்க. ஆனால் யோவான் சொல்கிறாரு, ஆபிரகாமை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறாரு. என்ன பேசாதீங்க? வர்றது ஞானஸ்நானம் எடுக்க, ஆனால் பேச தொடங்குறது ஆபிரகாமை பற்றி பேச தொடங்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நீ ஞானஸ்நானம் எடுக்க வந்தது புதுசாகிறதுக்கு, ஆபிரகாமை பற்றி பேசுறதுக்கு அல்ல. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இவங்க ஆபிரகாமை பற்றி பேசியே கல்லில் வர மாற்றம் கூட இவங்களுக்குள்ள வரல. சொல்லுங்க. ஒரு கல்லில் வரக்கூடிய மாற்றம், தேவனால ஒரு கல்லில் தரக்கூடிய மாற்றத்தை கூட ஒரு மனுஷ வாழ்க்கையில் தர முடியல. அவங்க ஆபிரகாம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, தகப்பன்னு சொல்கிறாங்க, மோசைக்கு சீசன் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? கனிகள் இல்லை.
ஆபிரகாம் தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் மாற்றம் இல்லை. இல்லையா சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 18 வருஷம் சோத்திரம் அவர் கூனியாக இருந்த அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சகோதரியை குறித்து சொல்கிறாரு, ஆபிரகாம் குமாரத்தி ஆகிய இவளை நான் விடுதலை செய்ய வேண்டாமா? வாசிக்க தெரியும். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18 ஆண்டுகள் ஸ்தோத்திரம் அவள் கூனியாக இருந்தால். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஸ்தோத்திரம் 16ஆவது வசனத்தில், ஆபிரகாமின் குமாரத்தி எப்படி இருக்கிறா? கூனியாக இருக்கிறா. ஆபிரகாமின் மகள் தான், ஆனால் கூனியாக இருக்கிறா. ஆண்டவர் இடத்துல சொல்கிறாரு, சகேவு வீட்டில் இவன் ஆபிரகாமினுடைய குமாரன் அல்லவா? ஆபிரகாமை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் சோத்திரம் மோசமாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம ஆபிரகாம் பற்றி பேசுறது இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு காலத்தில் மாதா 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 மரியாள் 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 மரியாள், இதே தான் எங்களுக்கு கதையை. எங்களுக்கு அவங்கள தவிர இயேசுக்கிட்ட நேரடியாக போக முடியாது. அப்படி விதைச்சிட்டாங்க. அம்மா தான் உனக்கு எல்லாம், அம்மா தான் உனக்கு எல்லாம், அம்மா தான் உனக்கு எல்லாம். எதை கேட்டாலும் 10வது மாதா என்னை பாஸ் பண்ணுங்கன்னு ஃபெயிலே ஆகிட்டேன். பின்ன பக்கத்தில் பார்த்து எழுதுனா எப்படி பாஸ் ஆகுறது? பப்ளிக் எக்ஸாமில் படித்தாலே பாஸ் ஆகணும். படிச்சுன்னே போனேன், அங்கே ஒருத்தன் வஞ்சிச்சிட்டான். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சிடான்னா, நான் படித்ததை போய் எழுதினா கூட கொஞ்சம் பாஸ் ஆகிருப்பேன். அவன் சொன்னதெல்லாம் கையில் எழுதி வச்சுன்னு போய் அப்படியே கையில் எழுதுன போய் பேப்பரில் எழுதுனேன். ஆமே 10வது பிள்ளைகளே அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மாதா தான் தெரியும், அப்போது சூசியப்பர் தான் தெரியும், அந்தோனியார் தான் தெரியும். முதல்லாம் பிசாசு தொண்டையை பிடிச்சி, அது என்னவன்னு தெரியல, நான் பிசாசுடைய ஃப்ரெண்டு மாதிரி, அவன் என்னான்னு தெரியல, கைக்கூலி என்ன ஒரு பந்து மாதிரி. நான் அவனுக்கு வந்து ஒரு ஜாலியாக அவன் எனக்கு என்னன்னா, சின்ன வயசில் நான் சொல்கிறது 8 வயசு 9 வயசுலங்க நான் படுத்துன்னு இருக்கிறேன், அப்படியே மேலே பறக்கிறேன். ஒரு ரூமுக்கு மேலே 10 அடி உயரத்தில் நான் அப்படியே மேலே போகிறேங்க. பொத்துன்னு கீழே வந்து, யார் இது மாதிரி பண்ணுறான்? நம்மளுக்கு கேட்பாரா? இல்லை. இயேசு இல்லைன்னா நம்மளை சாத்தான் பந்தாடுருவான். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் எட்டி உதைப்பான், அந்த பக்கம் எட்டி உதைப்பான். யாரா அடிக்கிறது, எவன்டா அடிக்கிறது, ஒன்றுமே தெரியாது நமக்கு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க என்னென்னு, அந்தோனியார் வந்து பிசாசை துரத்த ஃபேமஸ்ஸு, அதனால் அந்த புக்கை படித்து நீ தூங்குனீன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், வாலிப வயசில் என் நிலைமை பரிதாபங்க. என்ன தெரியுங்களா, அந்தோனியாரே வேண்டி ஃபஸ்ட்டு மாதா படிப்பேன், ராக்கணியே அவங்களே இவங்களே எங்களை காத்து அப்படின்னு. அது முடிச்சுன்னா திருப்பி பிசாசா, திருப்பி அடுத்தது யாரையாவது நம்ம ட்ரை பண்ணலாம், யாராவது ஃபேமஸாக இருக்காங்களா ஆர்சியில் அப்படின்னா அந்தோனியாரை சொன்னாங்க. அப்போ அந்தோனியார் புக்கு வாங்கினேன், அதை படிக்க. அந்தோனியாரே என்னை பார்த்துக்குங்க, நீங்கள் தான் பேயெல்லாம் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க, ஸ்பெஷல்னு சொன்னாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லின்னு அன்றைக்கே காய்த்த பிடிச்சி ஆகிட்டான். என்னன்னா இல்லை, இன்னும் ஒரே ஒரு இது விட்டுட்டோம். அது என்னன்னா, வண்ணத்து பூச்சி அப்பர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்னாரு, எத்தனை பேர் ஆர்சிலேருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. வண்ணத்து பூச்சி அப்பர்னா இந்த பூச்சி பொட்டுகள்லாம் வராமல் காக்கிறவர், இந்த தேள் பாம்பெல்லாம் வராமல். அவர் புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வராது. அதையான் விடுவானே, கடைசி பக்கத்தை கூட விடல. வண்ணத்து பூச்சி அப்பரு எனக்கு இந்த எனக்காக வேண்டிக்கொள்ளும். நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுக்கும் மீடியேட்டர் ஆபிரகாம் அல்ல. ஆமே, நமக்கும் ஏசப்பாவுக்கும் நடுவில் ஒன்றும் இருக்கக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. அந்தோனியாரை வச்சுக்காதீங்க, மாதாவை வச்சுக்காதீங்க, கூட யாரையும் வச்சுக்காதீங்க. நடுவில் யாரும் நமக்காக ஒன்றும் பண்ண முடியாது. அப்படித்தான் இவங்க ஆபிரகாமை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் கனி இல்லாத வாழ்க்கை. ஞானஸ்தானம் எடுக்க வந்தாலும் ஆபிரகாமை தான் பேசின்னு இருக்கிறான். வந்தது புதிய வாழ்க்கைக்கு, வந்தது மறுரூபமாக. ஆனாலும் ஆபிரகாமை விட முடியல உங்களால். ஆபிரகாமே, அவர் சொல்ற, ஆபிரகாமை பேசாதையா, மறுரூபமாகிற தண்ணி உள்ள நீ ஞானஸ்தானம் எடுக்க போற, நீ ஏன் ஆபிரகாம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஆமே. ரெக்கார்டு வேறு போயிட்டு இருக்குது. இவனே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வேறு ஆன்லைன் இங்கே கூட்டின்னு வந்து அவன் லைவில் போயின்னு. எல்லா இடத்துல கிளைமேட் அப்படி தான். நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் இப்போ இரும்ப தான் செய்வாங்க. ஏன்னா சென்னையே இரும்பலாகிட்டு, கொரோனா வரப்போதான். எல்லாம் லாக்டவுன், ஒரு வருஷம் லாக்டவுன் போட போகிறாங்களாமா. சார் நீங்கள் வேறு இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் நமக்கு தெரியாது சொல்கிறாங்க. சரி, என்னன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இன்றைக்கி செய்தி என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இயேசு ராஜாவுடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியலை?
கர்த்தருடைய வல்லமையை ஏன் தேவ பிள்ளைகள் பார்க்க முடியல அப்படின்னா, நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு சரியான ஐக்கியம், ஒரு டைரக்ட், ஒரு கான்டாக்ட், ஒரு நேரடி தொடர்பு இல்லாமல் எதுவோ நம்ம வாழ்க்கையில தடுத்து நிறுத்துது. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்பா ஞானஸ்தானம் எடுத்துன்னு ஒரு தம்பிக்கிட்ட கேட்டேன், நீ ஏன் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஐயா எங்களுக்கு ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு, அதில் எங்கள் மூத்த ஊழியக்கார் 52 வருஷமாக சர்ச்சு நடத்துகிறாரு, 82 வயசு அவருக்கு. அவர் எழுந்து கன்வென்ஷன் கடைசி நாள் தான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்கன்னு கேட்டார். நல்ல பிரசங்கியார் பிரசங்கிச்சு எங்கள் பாஸ்டர் கேட்குறாரு, யார் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறீங்க? யாருமே ஒப்பு கொடுக்கல. அதனால் அவர் தப்பாக நினச்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். என்னது? எதுக்குங்க ஞானஸ்தானம் எடுக்கு? பாஸ்டருக்கா, கிறிஸ்மஸுக்கா, நியூ இயருக்கா, ஈஸ்டருக்கா? யாருக்குங்க ஞானஸ்தானம்? இன்றைக்கி வாலிப பிள்ளைங்கள் பெரியவங்க சிலர் வந்து கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம், சிலர் வந்து அதுக்கு ஞானஸ்தானம், இதுக்கு அவங்களுக்கெல்லாம் தேவனுடைய தொடர்புனா என்னன்னே தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன்னா, ஆபிரகாம் தான் பேசுனாங்க, ஆனால் கல்லில் வர மாற்றம் கூட அவனுக்குள்ளே வரல பாருங்க. பிறப்பிலே கிறிஸ்டின் தான், வரல அவனுக்கு. பிறப்பிலே ஆண்டவரை பற்றி தெரியாதவனுக்கு, ஒரு மாற்றமே இல்லாதவன், ஞானஸ்தானம் ஒன்றும் தெரியல அவனுக்கு. எப்பவும் பார்த்தாலும் ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம், இயேசுனே வாயில வராதவனுக்கு. என்னைக்கு இயேசு இயேசுன்னு வாயில வருதோ அப்பத்தான் நமக்கும் ஆண்டவருக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லையா சொல்லுங்க. பிரச்சனை வருதா? இயேசுவே. வியாதி வருதா? இயேசுவே. கடன் பிரச்சனையா? இயேசுவே. தண்டல்காரனேன்னு வாயில வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. மகளிர் குழுவே வாயில வரக்கூடாது. வந்துச்சுன்னா ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆபிரகாமை பற்றி பேச, யாரை பற்றி பேசாலும் மாற்றம் வராது. நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வந்தா தான் மாற்றம் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேர் மரிச்சாங்க. ஒருத்தன் பாதாளம் போனாலும் வாயில் என்ன தான் வருது? அங்கேயாவது இயேசுவேன்னானா, அங்கேயாவது இயேசுவேன்னு சொன்னானா? வாயில பாருங்க. என்ன சொல்கிறேன்னா, நம்ம தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கும் நமக்கு ஒரு சரியான கனெக்டிவிட்டி இருக்கணும். இயேசு எனக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இயேசுவுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நான் சகோதரி குடும்பம் வந்துச்சு, யாரோ ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் அப்படி பண்ணலாம். ஆனால் அவங்க அதுக்குள்ள இயேசுவுக்கும் அவங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொண்டால் தான் நிலைச்சு நிற்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. நேரடி தொடர்பு. என்ன வெட்டி போட்டாலும் தெரியும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. அப்போ எவன் சர்ச்சில் நிலைச்சிருப்பான்னா நேரடி தொடர்புல தான் நிலைச்சிருப்பான். அவனுக்கு தெரியும், சோத்திரம் எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்கும் இயேசு சம்பந்தம் உண்டு, எனக்கு இயேசுக்கு ஐக்கியம் உண்டு. நீ என்ன சொன்னாலும் சரி, இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னால் நிரூபிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நாத்திகன் எடுக்கிற இடத்துல எல்லாரும் பிரசங்கம், ஒரு வயசான அம்மா இயேசுன்னு பிரசங்கம் பண்ணாங்க. இவன் வந்து சொன்னா இயேசு இல்லை நிரூபின்னு சொன்னான். ஒரு சின்ன பாப்பா வந்து சொல்லிச்சு, இயேசு உயிரோடு இருக்கிறார், நீ எப்படி இல்லைன்னு சொல்றேன்னா. அந்த பாப்பா கிட்ட அந்த நாத்திகன் கேட்டான், நாத்திகன்னா கடவுளே இல்லைன்னு சொல்றான். அவன் கேட்டான், நீ எப்படி இயேசு உயிரோடு இருக்கிறாரு சொல்ற? இயேசு எங்க இருக்கிறாருன்னு கேட்டான். இயேசு எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லிச்சு. அது எப்படி தெரியும்னு கேட்டான். நான் தானே உள்ள விட்டேன்னு சொன்னான். ஆமீன் சொல்லுங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? நான் தான் என் இதயத்தில் இயேசுவை அனுமதிச்சேன், அவருக்கு நான் தான் இடம் கொடுத்தேன், அவர் உள்ள வந்தது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியுமா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறது? அப்பத்தான் நம்ம வல்லமையை காண முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் சரியான ஒரு யாரோ ஏதோ ஒரு துணையோட, ஒரு உதவியோடு தான் நம்ம இயேசுவை தெரிஞ்சுக்கொள்கிறோம். இல்லைன்னு சொல்ல. ஆனால் கடைசி வரைக்கும் யாரோ மூலமாக நம்ம இயேசு கிட்ட வந்துடக் கூடாது. நாம் நேரடியாய் தொடர்பு கொள்ள வேண்டும். கைகளை வைத்து சொல்லுங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு தெரியணும் இயேசு என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இயேசு உயிரோடு இருந்தால் தான் அதை சால்வ் பண்ண முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு பார்ட்டிலையும் இயேசு உயிரோடு இருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ளணும். கடன் பிரச்சனையா, அந்த பகுதியில் இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த பகுதியை நீங்கள் ஜெயிக்க முடியும். வியாதி பகுதியில் இயேசு உயிரோடு இருக்கிறதா வியாதியை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா.
போராட்டத்தை இயேசு அந்த பகுதியில் இயேசு லைவா இருக்கிறார் என்பதை அறிந்தவன் தான் இந்த உலகத்தை அவன் ஜெயிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் கடந்து போறேன். என்னுடைய அக்கா பையன் போன வாரம் சாட்சி சொன்னான். 2 வாரத்துக்கு முன்னால் சாட்சி சொன்னான். அவன் ஒரு சின்ன வேலை செய்கிறான். கர்த்தருக்கு மகிமை. அவன் பேர் ஜோஷுவா. அவங்க வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்துகிறோம். அக்கா சொந்த அக்கா. அவங்க வீட்டில் மாதத்தில் ஒரு நாள் ஜபக்கூட்டம் நடக்க கேட்டுக்கொண்டாங்க. நாங்கள் அப்படி இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஆர்சிலேருந்து வெளியே வந்தவங்க. பையன் ஒரு வேலை செய்கிறான், சின்ன வேலை. அவனுக்கும் இயேசுக்கும் பெரிய தொடர்பு இல்லை. அவன் ஞானஸ்தானம் எடுத்து வந்தான். அம்மாவுடைய கட்டாயம், அம்மா சொன்னாங்கன்னு எடுத்தான். ஏதோ சொல்கிறாங்கன்னு படிப்பான், பைபிள் படிப்பான், இதெல்லாம் செய்வான். ஆனால் உண்மையாக இயேசு இருக்கிறாரா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அது அவன் தான் சொன்னான். இப்போது அமேசானில் ஒரு ஐடி செக்டரில் வேலை செய்கிறான். அவனுக்கு ஏறக்குறைய கர்த்தருக்கு மகிமை 1.25 லட்சம் ரூபா சம்பளம். எவ்வளோ 1.25 லட்சம் ரூபா சம்பளம். அதை பற்றி அவன் பெருசாக இது பண்ண மாட்டான். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, கடந்த வருஷம் அவன் சர்ச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் அவனுக்கு ஒரு மனசில் யாரோ பேசுகிறாங்க, என்ன ஜோஷுவா நீ அடுத்த லெவலுக்கு போகணும், நீ இன்னும் இதை விட ஒரு உயர்ந்த ஒரு வேலைக்கு நீ போகணும்னு யாரும் பேசிகிட்டே இருக்காங்க. இவனுக்கு நம்ம கூட பேசுறது யாரு? ஞானஸ்தானம் எடுத்துட்டான், திருவிருந்து எடுக்கிறான். ஆனால் தேவன் நம்ம கூட பேசுகிறாரா இல்லையா என்ற அந்த டீச்சிங்கே அவனுக்கு தெரியலை. ஆமீன் சொல்லுங்க. நிறைய விஷயத்தில் நம்ம ஏந்திரங்களை தவறுறோம். அந்த தவறுற நேரத்தில் நம்மளோடு பேசுகிறவர் யாருன்னே நமக்கு தெரியாது. பேசிகிட்டே தான் இருப்பார். ஆனால் தெரியாததுனால நம்ம அதில் விழுந்து, என்னாண்டவரே என்னை விட்டுட்டீங்களே, எப்போ நான் தான்ப்பா அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன். இப்போ இவனுக்குள்ளே வருகிற அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஏவுதலை அவன் சோதிக்கபடி, என் கூட பேசுறது ஆண்டவர்னா அவர் உயிரோடு இருக்கிறாரா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேற ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணி இதிலே இருக்காத. அப்போ என்ன பண்ணுறான், இவன் 1 வருஷம் படிக்கிறான். அடுத்த லெவலுக்கு நான் போகணும், இதை விட கொஞ்சம் 3 வருஷம் பர்மனெண்ட்டாக இருந்தால் தான் இன்னொரு வேலையில் போக முடியும். ஆனால் மார்ச் மாதம் இன்னும் பர்மனெண்ட் வருது, அதுக்குள்ளே நம்ம வேறு வேலையை நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறான், படிச்சுட்டே இருக்கிறான் 1 வருஷமாக. அந்த 1 வருஷ கேப்பில் அவன் என்ன செய்கிறான்னா, நெட்டில் போய் இயேசு இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிறாரா, அவர் வாழ்ந்தது உண்மையா, உலகம் அவர் என்ன சொல்லுது, ஏன்னா எனக்குள்ள பேசுகிறவர் எனக்கு ஒரு பெரிய முயற்சி செய்ய சொல்கிறார். அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என் லைஃபே ஃபியூச்சரே போயிடும். அதனால் நான் அவரை நம்பணும்னா அவர் உயிரோடு இருந்தால் தான் என்னால் நம்ப முடியும். அதனால் இந்துஸ் என்ன சொல்கிறாங்க, இயேசுவை பார்க்குறான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் என்ன சொல்கிறாங்க, இயேசு இல்லைன்னு சொல்ல, அவர் இருக்கிறார், ஆனால் ஒரு தூதன் தான் சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிறாருன்னு ஒத்துக்கிறாங்க. யூதர்களை படித்து பார்க்குறான்னா யூதர்களுடைய அந்த காலத்தினுடைய டாக்குமெண்ட் இருக்கிறாரா, அவன் லைனில் தேடுறான் இருக்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, யூதர்கள் அந்த காலத்தில் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா, அவங்க புஸ்தகத்தில் இயேசு ஒரு பயங்கர மந்திரவாதி. இயேசு என்ன எழுதி வச்சுட்டாங்க, அவரை போல ஒரு அற்புதம் செய்ய முடியாது, மந்திரத்தில் அற்புதம் செய்யக்கூடிய. அப்போ அவனுக்கு தெரியுது இயேசு இல்லைன்னு சொல்ல, இயேசு இருக்கிறாருன்னு அவங்கள அப்போ இயேசு உயிரோடு இருக்கிறார். ஸோ நான் இதை ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படி இந்த வேலை என்ன பண்ணுறான். அவங்க மேனேஜர் சொல்கிறாரு, ஜோஷுவா நீ இத்தனை காலம் சரியா 1 வருஷம் நீ வேலை செய்யலை சரியா, அதனால் நீ ரிசைன் பண்ணால் உனக்கு நல்லது, ரிசைன் நீயா பண்ணினா உனக்கு 7 லட்ச ரூபா நாங்கள் தந்துடுறோம், நீ வேறு வேலையை பார்த்துக்கன்னு சொல்கிறான். சரின்னு ரிசைன் பண்ணிட்டால் 7 லட்ச ரூபா வந்துச்சு. இன்னொரு கம்பெனியில் ஆண்டவர் தான் என்னை ஏவுறாருன்னு சொல்லி போட்டான். ஸோ 100 மடங்கு அட்டன் பண்ணான். 3 அந்த லெவலுக்கு 2 லெவல் நல்லா பண்ணி 3ஆவது லெவலு அவன் 100 மடங்கு எழுதினால கோட்டை விட்டான். கோபம் வந்துச்சு அவனுக்கு. என்னடா இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு போட்டோம், இந்த வேலையும் போச்சு, இந்த வேலையும் போச்சு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறான், 2வது தடவையும் ஒன்றுமே பண்ண முடியலை. இப்போ அவன் என்ன முடிவுக்கு வந்தான்னா, கடவுள் உயிரோடு இல்லை. என்ன சொல்ல, இயேசு உயிரோடு இருந்தால் ஏன் இப்படி பண்ணார், ஏன் கைவிட்டார்? அட்லீஸ்ட் அந்த கேள்வியாவது வாலிப பசங்க கேட்கணும். ஆமீன் சொல்லுங்க. சும்மா யாரோ சொல்றாங்க ஏசுன்னு போயிட்டு கடைசியில் தப்பாக வாழ்ந்துன்னு போகக்கூடாது. உங்களுக்கு முதல்ல ஒரு டவுட் வரணும், ஏசு உயிரோடு இருக்கிறாரா கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? கன்ஃபர்மேஷன் இருக்குதா? நீங்கள் செத்தவங்களை எழுப்ப வேணாம், ஆனால் ஏசு உயிரோடு இருக்கிறான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆமீன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால் சொல்ல முடியுமா ஏசு உயிரோடு இருக்கிறாருன்னு? உங்களால் தவறி போகவே முடியாது.
உங்களுக்கு யாரும் டீச் பண்ண வேணாம். இயேசு உயிரோடு இருக்குன்னு சொல்கிறவங்ககிட்ட ரொம்ப டீச் பண்ண வேணாம். அவன் பாட்டு வளர்ந்து கொண்டே இருப்பான். யாருக்கு நம்ம டீச் பண்ணுறாங்க? சந்தேகத்தோடு சாகிற வரைக்கும் சந்தேகமாக்குறான் பாருங்க, அவனுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நேற்று பாருங்க, டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப்பில் மவுண்ட் ரோடில் சுவிசேஷம் அறிவித்தோம். அங்கே ஒரு சகோதரன் வந்திருக்கா, டிஎம்எஸ்ல வேலை செய்கிறான். அவர் 10 வருஷமா இயேசுவை தெரியுமா, ஞானஸ்தானம் கூட எடுக்கல. ஏம்பான்னு கேட்டேன். யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏம்பா, கீழே ஒரு 100 ரூபாய் நோட்டு போட்டால் யோசிச்சு எடுப்பியா? 100 ரூபாய்க்கு வேலை தெரிஞ்ச உனக்கு ஞானஸ்தானுக்கு வேலை தெரியலையா? இயேசு நல்லவர்னு ஒத்துக்கிற உனக்கு 10 வருஷம் ஆகுதா? 10 வருஷமா நல்லவன் அவரு நீ பரிசோதிக்கணுமா? நல்லத 10 வருஷமா சோதிச்சுன்னு இருக்கிறியா? 10 வருஷம் ஞானஸ்தானம் எடுக்க முடியாத ஐயா. அவருக்கு என்ன ஆசைன்னா, ஊழியக்காரர்ல கேள்வி கேட்கணும் அவருக்கு ஆசையா. பார்த்தீங்களா? நான் சொன்னேன், அப்படியே உனக்கு தீவிரம் இல்லை, போலியா ஊழியம் செய்கிறாங்க நீ. இல்லை, நான் இப்போ தான் வளர்ந்துன்னு இருக்கிறேன். உனக்கு ஞானஸ்நானம் எடுக்கவே 10 வருஷம் வளர்ச்சி தேவைப்பா. அவனாவது கொஞ்ச நாள் ஊழியம் செய்கிறானே, அவருக்கு என்ன கேள்வியா? நல்லா வளரணுமா, வளர்ந்து கேள்வி கேட்கணுமா? அப்படியா தீவிரமாக இருக்கிற ஒருத்தரை கேள்வி கேட்கணும்னா, இல்லை அவங்க தப்பாக பண்ணுறாங்க. ஏயா நீ ஏன் வளர இவ்வளோ கஷ்டப்படுற? ஆமீன் சொல்லுங்க. உனக்கே வளர்ச்சி இவ்வளோ, ஒரு ஞானஸ்தானம் எடுக்க 10 வருஷம் ஆகுது, அவனை நீ கை காட்டிட்டு இருக்கிற. சரி போட்டு என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள் நல்லா கவனிங்க. அந்த மகன் அற்புத சாட்சி சொன்னான். இந்த நியூ இயர் சர்வீஸ் ஜனவரி 1 ஆண்டவர் பேசுகிறார். அவன் சர்ச்சு கூட போகல. சரி, ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரா, அவர் மேலே நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன், இருக்கிறாரா கூட எனக்கு தெரியல. மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிறான். மெசேஜ் வருது, பீட்டர் பீட்டர் நீ எங்கே மீன் இல்லைன்னு சொன்னியோ அங்கே தான் மீன் இருக்கு, வலை போடு. ஆமீன் சொல்லுங்க. இவன் சொல்கிறான், எப்படிரா நான் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிட்டேனே, வேற இன்டர்வியூ போலாமான்னு மனசு தோணுது. உடனே பிரீச்சர் சொல்றாரு, பிரசங்கியார் ஊழியக்கார் சொல்றாரு, சோத்திர மெசேஜ் எடுக்கும் போது, நீ வேற எங்கேயும் போகக்கூடாது, எங்க வலை போட்டியோ அங்கே தான் போடணும். அவன் சொல்றான், திருப்பி கூப்பிட்டா தானே போட முடியும். அவன் கூட மாட்டானே, ஃபெயில் ஆனவன் யாருங்க கூப்பிடுவா? ஒரு ஃபோன் வருது. ஆமே, நைட்டு 1 மணி 1:30 மணிக்கு, ஜோஷுவா உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரோம், நீ ட்ரை பண்ணுறியா? ஃபெயில் ஆனவங்களை கூட கர்த்தர் 0லேருந்து தூக்குறாரு பாருங்க. இவன் ஏன் தெரியுமா 0 கொண்டு வந்தாரு? நீ பெரிய ஆள் நினச்சிடக்கூடாதுப்பா, இந்த வேலை உன்னால் கிடைக்கலப்பா, நான் 0லேருந்து இந்த வேலையை உனக்கு ஆயத்தப்படுத்துகிறேன்ப்பா. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அவன் 0 ஆயிட்டான். ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, இயேசு உயிரோடு இருக்கிறார் தானே தேடினேன், அவர் உயிரோடு இருக்கிறத உனக்கு நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி இன்டர்வியூ வருது. நல்லா கவனிங்க. முதல் லேப்டாப்பு கொடுத்தாச்சு, ரிசைன் பண்ண கம்பெனி கொடுத்தாச்சு. இப்போ இருக்கிற லேப்டாப்பு கை சரியாக ஓடாது. 3/4 மணி நேரம் தான் எக்ஸாமு. 40 நிமிஷம் உள்ளே போனவொன்னே அவன் மைண்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு. குழப்பத்தில் நிற்கிறான், என்ன செய்யறது தெரியல, அந்த சாஃப்ட்வேர் எப்படி ரன் பண்ணு தெரியல, என்ட்ரி கூட பண்ண முடியல அவனால். எடுக்கிற இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து ரஷ்யா, சைனா, ஜாப்பனீஸு, அமெரிக்கன்ஸு, இப்படி வெளிநாட்டுங்களாம் எடுக்கிறாங்க. சைனீஸ் ஆள் வந்தால் இந்தியா மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டான், வேலையிலேருந்து எப்படியாவது இன்டர்வியூ ஃபெயில் ஆக்க பார்ப்பா, டஃப்பான கொஸ்டின் போடுவான். ஆனால் ஆண்டவர் வழிவாசலை திறந்ததுனால அங்க சீன ஒரு இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆள் இருந்தாலும் இவன் 40 நிமிஷம் சும்மா உட்கார்றத பார்த்து அவனே சொல்றானா, ஜோஷுவா என்ன திங்க் பண்ற, அந்த லைனை வாசி பாரு, அதில் கூட உனக்கு ஆன்சர் கிடைக்கலையான்னு. ஆன்சர் அதை லீக் பண்ண கூடாத அந்த இன்டர்வியூ சொல்றாரு. அதை லைனை உத்து பார் பார்த்தா அவனுக்கு புரியுது, நம்ம படிச்சதான்னு போட்டான். சோத்ரம் 5 நிமிஷத்துல சாஃப்ட்வேர் அப்படியே பியூரா ரன் ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்பதான் கடவுள் உயிரோடு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் a miracle working God. இயேசு இந்த வாலிப பசங்களை என்ன தெரியுமா, நம்ம தான் இயேசுவை விட பெரிய ஆள், நம்ம சர்ச்சுக்கு வரதுனால தான் இயேசுவே வாழ்கிறாரு, நம்ம காணிக்கல தாங்க இயேசு சர்ச்சை ஓடுது, அப்படிலாம் நினச்ச வாலிப பையன் வாழ்க்கையில் இல்லை நான் ஒரு பூஜ்யம், இயேசு தான் எனக்கு அது ஒரு வேல்யூவை தராருன்னு சொல்லி இல்லையா சொல்லுங்க. பாருங்க, 45 நிமிஷம் முடிஞ்சுது. அவர் சொல்கிறாரு, நல்லா பண்ணிட்ட ஜோஷுவா, இன்னொரு 15 நிமிஷம் உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, இதை பாஸ் பண்ணாதான் அதை தருவாங்க, நீ எக்ஸ்ட்ரா கிரேடு வாங்கணும்னா அதை நீ ட்ரை பண்ணலாமே.
இவனுக்கு அப்போ கூட மனசு வரல. அவரே சொல்றாரு ஏதாவது என்கிட்ட பேசுன்னு சொல்லி. இவன் பேசும்போது நீ பேசுன வேர்டில் உனக்கு ஆன்சர் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை போட்டால் அது சக்ஸஸ் ஆகுது. கடைசியில் 5 நிமிஷம் கொடுக்குறாரு. என்கிட்ட நீ என்ன வேணாலும் கேள்வி கேட்கலான்னு. என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை 3 ரவுண்டு சக்ஸஸ் ஆயும் லண்டனில் இவனுக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கிறாராம். அவர் சொன்னாரா, நீ என்ன தான் பாஸ் ஆனாலும் நானே 3 செக்ஷன் பாஸ், என்ன கூப்பிடலன்னு சொன்னாரா. திருப்பியும் ஒரு சந்தேகம். ஆனால் திடீர்னு கங்க்ராச்சுலேஷன் லெட்டர் வருது, ஜோஷுவா யூ ஹேவ் அப்பாயிண்டட். என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? சாதாரண இல்லை, அவனுக்கு லண்டனில் கர்த்தர் வேலை வாய்ப்பை திறந்து தந்திருக்கிறார். அவன் சொல்றான், எனக்கு தெரியும் ஜீசஸ் இஸ் அலைவ். கல்லுக்குள்ள இயேசுவால மாற்றத்தை தர முடியும். கல்லு போல நம்ம வாழ்க்கை இருக்கலாம், கல்லுல உயிர் இருக்காது. ஆனா இயேசு வந்தா கல்லுலையும் உயிர் வந்துடும். செத்து போன கல்லுலையும் இயேசு உயிரை கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. லைஃப் இல்லாத லைஃப்லயும் கர்த்தர் லைஃபா கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. 1.25 லட்சம் சம்பளத்தை முயற்சி செஞ்சு பரிதாபமா 2 மாசம் வேலையே இல்லை, என்கிட்ட சொல்லவே இல்லை அவன். ஆனால் இன்னைக்கு ஃபேஸ்புக் கம்பெனியில் ஒரு ஐடி விங்கில் அவனுக்கு ஒரு வேலையை இந்த 1.25 லட்சத்தை விட எத்தனையோ மடங்கு உயர்வான அவன் வேலையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லு. என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு அவன் சொல்கிறான், எனக்கு வேலை பெருசாக தெரியல. இன்னைக்கு முஸ்லீம் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க அமேசானில், சோத்ர டேய் அந்த ஸ்டோரியை சொல்கிறா, எப்படிடா ஜீசஸ் இந்த அளவுக்கு ஜீசஸ் இருந்திருக்கிறாரு. ஒரு முஸ்லீம் பையன் சொல்கிறானா, அல்லாஹ் உயிரோடு இல்லைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா. ஆனால் என்னடா ஜீசஸ் இப்படிலாம் எப்படி ஒரு சமூகத்தில் இயேசு எப்படி போகிறாரு பாருங்க. அன்லஸ் இயேசு உயிரோடு இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் நமக்கு பண்ணணும். ஊருக்கு நீங்க வந்து இயேசு உயிரோடு இருக்கிறார், செத்தவனை எழுப்புறான் பாருங்க சொல்ல வேணாங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள 100க்கு 100 இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற உறுதி உங்களுக்கு வந்தால் ஒழிய, ஆமென், நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஜீவனை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் உனக்கு சொன்னேன், ஜோஷுவா, கர்த்தர் உனக்கு இந்த வேலையை தந்திருக்கிறார், உண்மைதான், கர்த்தருக்கு மகிமை. ஆனால் இந்த காசை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு சபையாவது நீ கட்டித்தரணும்பா. ஆமே, எனக்கு நீ தர வேணாம். கிராமத்தில் எத்தனையோ சர்ச்சை கட்ட முடியாமல் இருக்குது, கட்டாயம் நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? என்ன சொல்கிறேன்னு, இந்த வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு ஏன் சர்ச்சில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை? ஏதோ பாஸ்டர் சொல்கிறார், பாஸ்டருடைய அழுத்தம், சோத்திர பாஸ்டமாவுடைய அழுத்தம், செய் செய் செய், இருக்கிறார் இருக்கிறார், அவங்களுக்கு தெரியாது இருக்கிறார்னு. பார்க்க சிரிச்சுப்பாங்க, ஆமா பாஸ்டமா உயிரோட்டார், ஆமா ஆமான்னு. ஆனால் பார்த்தா பின் வாங்கி போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா எங்கே போயிடுவாங்க, பின் வாங்கிடுவாங்க, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட செல்ஃப், அவங்களுடைய சால்வேஷன், ஒரு பர்சனல் என்கவுண்டர் இல்லை, பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை. அவன் பர்சனலாக ப்ரேயர் பண்ணலாம், ஆனால் பர்சனலாக இயேசுவோடு பழக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாரு. முதல்ல அவனை என்ன சொன்னேன், லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில், ஆமென், ஞானஸ்நானம் எடுக்க வந்தவங்க, சர்ச்சுக்கு வந்தவங்க எதை குறித்து பேசுறாங்க? ஆபிரகாமை குறித்து, அவரை குறித்து, இவரை குறித்து. நோ, நம்ம சர்ச்சுக்கு வந்தா யாரை குறிச்சுன்னா, நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை குறித்து. கைகளை உயர்த்து, கைகளை உயர்த்து. ஜீசஸ் யூ ஆர் அலைவ், நீர் உயிரோடு. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பாருங்க, நான் பைபிள் வாசிப்பேன், தினைக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இயேசு ரியலாக உயிரோடு இருக்காருன்னு தெரியாது. 10ல் ஒரு கடவுள் நான் நினச்சேன். என்னைக்கு இயேசு எனக்கு நேரடியாக காட்சி கொடுத்தாரோ, யார் எனக்கு காஸ்பல் சொல்ல நானே இது வரைக்கும் ஒரு காஸ்பலாக மாறிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை யாரும் இயேசு பற்றி சொல்லுங்க. ஆனால் தினந்தோறும் போறோம்னா அவர் உயிரோடு இருக்கிறது எங்களால் மறுக்க முடியாது. அவர் உயிரோடு இருக்கிறது எங்களால் மறுக்க முடியாது. நாங்கள் மரித்தால் அவர் உயிரோடு இருக்கிறதை சொல்லிக்கொண்டே இருப்போம். ஏன்னா இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். அவரை நாங்கள் கண்டுவிட்டோம், அவரை ருசித்து விட்டோம், அவரை அனுபவிக்கிறோம். எங்களால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் சர்ச்சில் ஆத்துமாக்களை கொண்டு வரணும்னா ஒரே ஒரு காரியம், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற வல்லமை நாம் அறிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வதாக, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் வல்லமை இல்லை, ஏன் வல்லமை இல்லை? 15, 16 வாசிங்க வேகமாய். என்று இருக்கையில் எல்லாருக்கும் யோவான் பிரதியுத்தரமாக,
நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், பாதரட்சைகள் செருப்ப அவிழ்ப்பதற்கு நான் தகுதி அல்ல, பரிசுத்த ஆவியினாலும். ரெண்டாவது என்ன பாயிண்ட்னா பாருங்க, இந்த ஜனங்கள் முதல் ஆபிரகாமை பத்தி ஹைலைட் பண்ணாங்க, ரெண்டாவது யோவானை போல இவர்தான் கிறிஸ்துவா. சில வேளைகளில் ஏன் நம்ம வாழ்க்கையில தேவ வல்லமை இல்லைன்னா நம்ம இயேசுவை விட ஊழியக்காரனை பெருசா நினைக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னொரு 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 விதத்தில் சொன்னா, இயேசுவோடு ஐக்கியமா இருக்கிறத விட ஊழியக்காரரோடு ஐக்கியமா இருந்தாலே பரலோகம் போயிடலாம் நினைக்கிறோம். நல்லா கவனிங்க, ஊழியக்காரன் நம்ம கனம் பண்ணணும், நம்ம பாஷை நம்ம மதிக்கணும், கனம் பண்ணணும், அவங்களுக்கு பயந்து நடக்கணும், எல்லாமே விட்டுறாதீங்க. ஆனால் ஊழியக்காரன் மூலமாக பரலோகம் போயிடலாம் நினைக்க கூடாது. தேவனை நாம் உயர்த்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இப்ப யோவான் சொல்றாரு, என்னிலும் வல்லவர் இயேசு கிறிஸ்து. நான் தண்ணியில ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், இயேசு பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். நான் கீழே உதவி செய்யறேன், பூமிக்குரிய காரியத்துக்கு உதவி செய்யறேன், இயேசு பரலோக வல்லமை ஆசீர்வாதத்தால் அவனுக்கு உதவி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். எங்க ஊழியக்காரன் இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்யறாங்க, ஆனால் இயேசு மகாராஜா நமக்கு உன்னதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இந்த பாஸ்டர் ஸ்தல பாஸ்டர் சொல்றாரு, நம்ம செய்யறோம், ரொம்ப நல்லது. ஆனால் இயேசுவின் வல்லமையை சாகர வரைக்கும் அறியாமல் ஏதோ பாஸ்டரை பிரியப்படுத்திட்டு போனா போதும் நினைக்க கூடாது. இயேசப்பாவை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க, கையை உயர்த்துங்களே ப்ளீஸ். ஆமென். இதுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். போன மாசம் ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம் பெரம்பூர்ல. அந்த பாப்பா ஒரு ஐடியில் வேலை செய்யுது. சொன்னாங்க 8 மாசமா வாயை திறக்க முடியல. ஒரு சர்ச்சில் பெந்தகோ சபையில் பாஸ்டருக்கு பயந்து பாத்திரம் கழுவுறது, ஊழியம் செய்கிறது எல்லாம் உண்டு. ஆனாலும் தேவ வல்லமைனா பாப்பாவுக்கு என்னன்னு தெரியாது. ஆமீன் சொல்லுங்க. நல்ல வல்லமை பாருங்க. நாங்கள் போன உடனே சேர் போட்டாங்க, நல்லது. சேருக்கு மேலே ஒரு டவலை போட்டாங்க. இது யாருக்குன்னு கேட்டேன். ஐயா நீங்க சேர்ல உட்காரக்கூடாது ஐயா, நீங்க சேர் மேல இருக்கிற டவுலுல உட்கார்ன ஐயா. எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க ஊழியக்காரரை மகிமைப்படுத்தி வாழ்க்கையில கட்டப்பட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஊழியக்காரர் மதிக்கணுமா? கட்டாயம் மதிக்கணும், ஹானர் பண்ணணும், தூட்டி தெரியக்கூடாது, சொல்றதை செய்யணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ரேஞ்சிலேயே வாழ்ந்துடக்கூடாது. ஒரு ஊழியக்காரனுக்கு எப்போ தெரியுங்களா சந்தோஷம்? தம் பிள்ளைங்க வல்லமையாக பிரகாசிக்கும் போது தான் சந்தோஷம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏசாசா என்னை பார்த்து சொல்லுவார், தம்பி நீங்களாம் எழுந்துட்டீங்க, நான் கர்த்தர்கிட்ட நிம்மதியாக போயிடுவேன்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் ஊழியக்காரனை ஏதோ அப்படி இல்லை, அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும்னா அவருக்கு மேலான ஒரு வல்லமையை நாடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அவருக்கு மேலான ஒரு வல்லமை அதை நாடணும். ஆமேன். ஹெல்ப் பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் வல்லமையாக மாறணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் வெடித்து இந்த சபையில் சிதறணும். ஆமேன். எல்லாரும் கிளை சபைகளாய் மாறணும், எல்லாம் நடமாட நிருபங்களாக மாறணும். ஹல்லேலூயா, ஆமேன். அப்போ என்ன போட்டிருக்குது? அந்த பாப்பாவை பற்றி சொல்கிறேன். சோத்திரம் ஜெபம் பண்ணேன். பாருங்கள், ஊழியக்காரனை ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் நினைக்கக்கூடாது. அவரை நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு மணி நேரம் ஏறக்குறைய ஜெபம் பண்ணோம். கர்த்தர் வாய் கட்ட உடைச்சார். 8 மாதம் பேச முடியாத, சரியாக பேச முடியாத, வாயை திறக்க முடியாத அந்த பாப்பா கடைசியில் சந்தோஷமாக என் வாய் கட்டு உடஞ்சிச்சு. நவ் ஐ எம் ஹாப்பி, நல்லா பேசுகிறேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க வாயே அவளால் திறக்க முடியாதுன்னு. நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? சில கட்டுகள் நாம் தேவனுடைய வல்லமையை அறியாததினாலே நம்ம மேலே வந்து விடுகிறது. ஆமேன்னு சொல்லுங்கள், சந்தோஷமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்போ யோவானை விட இயேசு வல்லவர்.
அப்போ அந்த வல்லமையை நாடுங்கள். அப்போ ஊழியக்காரரை மேன்மையாகவோ மதிப்பு கீழாகவோ பேசி வாழ்ந்தது போதும். அவரை மேலே ஒரு தேவ வல்லமை இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாசிங்க லூக்கான சுவிசேஷம் 24வது அதிகாரம். அடுத்ததாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் வல்லமை இல்லை வாசிங்க. ஹல்லேலூயா. 19வது வசனம் லூக்கா 24:19 வாசிங்கள். எவைகள் என்றார்? அவர்கள் குறித்தவைகளே முன்பாகவும். ஆமென். இயேசு எப்படி இருந்தாரா? சபையார் சொல்லுங்க, இயேசு எப்படி இருந்தாரா? எப்படி இருந்தாரா? இயேசு எப்படி இருந்தாருன்னு சொல்றாங்க. எல்லாம் சத்தமா யாரும் சொல்றீங்க? எல்லாம் எப்படி இருந்தாரு? பின்னால சொல்லுங்க, எப்படி இருந்தாரு? வல்லமை உள்ளவரா இருந்தார்னு யார்கிட்ட சொல்றாங்க? வல்லமையா இருந்தார்னு யாருங்க அம்மா? சொல்லும்மா, சொல்லுங்கம்மா. என்னது? சிலுவையில் அறைங்களா? ஆமே. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. யார்கிட்ட சொல்றாங்க வல்லமை உள்ளவர்னு? ஜனங்க சொல்லுங்க. கரெக்டா? யார் சொல்லுங்க? யாரு? ஆமா அண்ணாக்கா சொல்லுங்க. பாருங்க, அது என்ன சொல்றாங்க, சவுண்டே இல்லை. சரி, இந்த மாதிரி ஓட்டு போட்டுறாதீங்க யாராவது தலை காட்டுறாங்கன்னு சொல்லி. ஆமா, ஒரு ஆள் ஆமா கரெக்டுமா அக்கா அப்படிதான் சொல்லுங்க அண்ணா. எல்லாரும் அப்பா பண்ணா அக்கா ஏய் ஏய் அந்த அக்கா சொல்றவங்க கரெக்டு, எல்லாம் கூட சேர்ந்து அடிங்க. ஆமா, தப்பா நினைக்காதீங்க. அதனால ஆம்பளைங்க நவுறதே இல்லை. ஐயாப்பா இந்த என்ன போட்டிருக்கு? யார்கிட்ட சொல்றாங்க? ஜீசஸ் கிட்டே சொல்றாங்க. ஜீசஸ் கிட்ட சொல்றாங்க. பயங்கரமான ஆளாக்கும். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இயேசு பயங்கரமா இயேசு கிட்டே சொல்லுது. இது என்ன சொல்லுது? அப்படி பாருங்க, வாசி உங்களுக்கு தெரியும் யாருன்னா 13ஆம் வசனம் வாசிங்க. 24:13 வாசிங்க. பாருங்க, யாரு அடுத்ததாக கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் வல்லமை இல்லைன்னா, யாரு வல்லமையா செயல்பட மாட்டாங்க அப்படின்னா, இவர்கள் எங்கே போகிறவர்கள்? எருசலேமில் இருந்து தூரம் போகிறவர்கள். இவங்க மனசு சபையிலே இருக்காது, உடம்பு தான் சபையில இருக்கும். மனசு அவங்க அடிக்கடி போயிட்டு வந்துருவாங்க. எங்க? சோத்திரம். அப்படியே அவங்க பாட்டுன்னு மகிமை மேல மகிமை, செய்தி என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, செய்தி தேவையில்லைங்க, நான் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறேன். என்ன சொல்றாங்க? செய்தி இல்லையா, நான் அப்படி ஆவில பறக்கிறேன். அப்படியா தூங்குற? தூங்குறதுன்னு கணக்கு எடுக்காதீங்க, அதை பறக்கிறதுன்னு கணக்கு எடுங்க. சரி, அப்ப என்ன சொல்றேன்னா, எருசலேமில் இருந்து தூரம் போறவங்கள் 7-8 மைல் தூரம் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எருசலேம்னா சபை, ஜெபிக்கிற வாழ்க்கை, தேவ பிரசன்னம் உள்ள இடம், அது வல்லமையான ஸ்தலம். அந்த எருசலேம் விட்டு தூரம் போனவங்கள். இப்ப இவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சில கிறிஸ்தவர்கள் ஏன் வல்லமையா இல்லைன்னா, அவங்க டேட்டா கிறிஸ்டியன். சொல்லுங்க, அவங்க யாரு? அவங்களுக்கு எல்லா பதிவும் தெரியும். எங்க சர்ச்சை நடக்குது, இந்த சர்ச்சை என்ன நடக்குது, இந்த கூட்டம் நடக்குது, அந்த கூட்டம் நடக்குது, ஆனா வர மாட்டாங்க. தெரியுமா தெரியாதா? நைட் பேர் தெரியும், யூத் மீட்டிங் தெரியும், சுவிசேஷம் தெரியும். டேட்டா கலெக்டர். அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஊழியக்காரன் விழுந்தா, எந்த ஊழியக்காரன் எழுந்தா, எல்லா டேட்டா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் சர்ச்சுக்கு வருதே டேட்டா கலெக்ட் பண்ண வருவாங்க. பாஸ்டர் முதல் மாதிரி இருக்கிறாரா, வல்லம் இருக்குதா இல்லையா, கரெக்டாக தான் போறாரா, ஏன்னா எங்கே போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அவங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம் வாசிங்க. 14வது வசனம் வாசிங்க. அவங்க பேச்சு என்னவோ ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கும். இயேசு வந்தார், இயேசு போனாருங்க, இயேசு கூட வந்தாருங்க, அப்பா பாப்பா அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்களே ஒழிய அவங்க வாழ்க்கையில வல்லமை இருக்காது. பேச்சு என்னவோ ஸ்பிரிச்சுவலா இருக்கும். வர்ஷிப்பு இல்ல பாடல் இல்ல ஜெபம் இதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனால் அது உள்ள நீங்க போனீங்கன்னா அது வல்லமையா தெரியாது. சரி, ஸ்தோத்திரம். ஆமென். 15வது வசனம் வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி
இயேசு தாமே. அப்ப ஆண்டவர் கூடவே நடந்து போறாரு பாருங்க. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப யாரு கூட நடந்து போறாருன்னா, சோத்திரம், பேசாதவங்க, தெரியாதவங்க, தூரம் போனவங்க, இவங்க கூடயே இயேசு என்ன செய்றார்? நடந்து போகத்தான் செய்கிறார். 18வது வசனம் வாசினா உங்களுக்கு தெரியும். என்பவன் இயேசுவை பத்தி தான் பேசுறாங்க. இயேசு கேட்ட இயேசு என்ன சொல்றாங்க? இயேசுவை யாருன்னு சொல்றாங்க? பர்சனல் லைஃப்ல இயேசு யார்? அவங்களுக்கு அந்நியர். ஆனா சர்ச்சுக்கு வந்துட்டா இயேசு உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தாரே அல்லே. சர்ச்சில் உயிர் தெழுந்தவர் தான், ஆனா பர்சனல் லைஃப்ல அவர் அந்நியர். ஆமென். அவருக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, அவங்களுக்கு எங்களுக்கு உறவு இருக்காது. பர்சனல் லைஃப்ல ஆமென் சொல்லுங்க. பர்சனல் லைஃப்ல இயேசுவை பத்தி தெரியாதவன் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில பேசினாலும் அவர் லைஃப்ல ஒரு பெரிய வல்லமை இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். 20வது வசனம் வாசிங்க. 20வது வசனம். சிலுவையில் அறையப்பட்டவர்கிட்ட என்ன சொல்றாங்க? சிலுவையில் அறைஞ்சாங்க இயேசுவே. அப்படியாப்பா? 3வது நாள் ஆகுதுப்பா. அப்படியாப்பா? கல்லறையில் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியாப்பா? ஆண்டவர் கூட போய் இவர்களோடு கண்களை திறந்தார். அப்பொழுது அவர்களை விட்டு இயேசு மறைந்தார். என்ன சொல்ல வரேன்னா, தேவ பிள்ளைகள், நம்ம தேவ வல்லமை தான் முக்கியம். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் ஸ்பிரிச்சுவல் அறிவு எனக்கு இருந்தாலும் தேவ வல்லமை என் வாழ்க்கையில் இல்லைன்னா என் வாழ்க்கை வறண்டு போயிடும். என்னால் எருசலேமில் இருக்க முடியாது. இவர்களுக்கு எவ்வளவுதான் நாலேஜ், சர்ச்சை குறித்த அறிவு எல்லாம் இருக்குதா, ஆனா இவங்க எருசலேமில் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. வாசிங்க 33வது வசனம் வாசிங்க வேகமாய். எழுந்திருந்து, இப்ப இயேசு கண்ணை திறந்த உடனே முதல்ல அவங்களுக்கு போக வேண்டிய இடம் தெரியுங்களா? டேட்டா இல்ல, முதல்ல நான் ஐக்கியத்துக்கு போறேன். ஆமீன் சொல்லுங்க. அப்போ ஐக்கியம் இல்லாம என்னத்தான் டேட்டா வச்சிருந்தாலும் சோத்திர நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வராது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வல்லமை வேணும்னா டேட்டா இருந்து பிரயோஜனம் இல்லை. இயேசு தன்னோடு இருந்து பிரயோஜனம் அல்ல. நாம் இயேசுவை அறிகிற அறிவை அடைய வேண்டும். நம்ம கூட யார் நடந்து வரா, நம்ம கூட பேசுறது யாரு? இவங்களுக்கு இயேசு கூட பேசுறார், ஆனா இயேசுன்னு தெரியாது. இயேசு கூட நடக்கிறார், ஆனா இயேசுன்னு தெரியாது. இயேசு சோத்திரம் அப்பத்தை பிடுறார், ஆனா இயேசுன்னு தெரியாது. கர்த்தர் கண்களை திறந்த போது அவர்கள் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க. இயேசு மறைந்து போனார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நான் தாழ்மையா சொல்றேன், இந்த கடைசி காலத்தில் பிசாசு வல்லமையா எழும்பிட்டு இருக்கிறான். நீங்களும் நானும் வல்லமையா மாறணும். நேற்று நைட்டு ஆண்டவர் என்னை 1:30 மணிக்கு எழுப்புனார். 4 மணிக்கு மேலே வரைக்கும் ஜெபம். ஆண்டவரே எழுப்பு சபையப்பா. நம்ம எதுக்குங்க சர்ச்சைக்கு வரோம்? அட்டன் பண்ணுறதுக்கு வேணாங்க. அதை நல்லா கவனி. அட்டன் பண்ணோன்னா நீங்கள் நெட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணிக்கலாங்க. சர்ச்சைக்கு வருது அட்டன் பண்ணதல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமை தேவை. நான் சொல்கிறேன், யாரை எப்படி பயன்படுத்தா யாருக்குமே தெரியாதுங்க. பாலியாங்கிச்சோன்னு ஒருத்தர் இருந்தார், புத்த மதத்தை சேர்ந்தவர். கேன்சரில் ரத்த புற்று நோய். அவருக்கு குடும்பம்லாம் கைவிட்டுடுச்சு. ஒரு பாப்பா வந்து அடிக்கடி அவரை சந்திக்கும், கைப்பிரதி கொடுக்க வரும். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அந்த பாப்பா பார்த்து, ஏய் கிறிஸ்தவ நாயே, ஏய் கிறிஸ்தவ நாயே, எத்தனை முறை சொல்றது, திருப்பி வர நீ? அவர் சொல்லுவா, அந்த பாப்பா சொல்லுமா, ஐயா சோத்திரம் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டுமா? சோத்திரம். அவர் வேண்டாம் இருப்பா பண்ணு. சோத்திரம். இந்த பாப்பா ஜெபம் பண்ணது என்னன்னு, ஆண்டவரே அப்பா அந்த ஐயாவை தொடுங்கப்பா, கண்ணுல இருந்து தாரையா தண்ணி. வல்லமையை பார்த்தீங்களா? அப்பா அவர் தொடுறாரு ஆண்டவர். அவர் அந்த பாலியாங்கிச்சோ சொல்றாரு, யோசிக்கிறாரு, என்னடா கேன்சர்னு குடும்பமே விட்டுட்டு போயிடுச்சு, அனாதையா அரசு மருத்துவர்ல உட்கார்ந்து இருக்கிறோம், யாருன்னே தெரியாது. இந்த பாப்பா கண்ணுல தண்ணி தாரையா வழியுது. இது கடவுள் எவ்வளவு அன்பானவரா இருந்தா அந்த பேசும்போதே அவனுடைய கண்ணீரை தண்ணீரை ஊத்தி ஆமை ஜெபிக்க கூடிய ஒரு அன்பை இந்த பிள்ளைக்குள்ள வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அது கொடுத்துட்டு போன பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் சர்ச்சு தொடங்கி 5 லட்சம் 8 லட்சம் மக்கள் அவர் சபையில கர்த்தர் கிருபையா தந்தார்.
அப்போ இப்படி ஒரு மாறுவார்னு தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த பாப்பா வல்லமையா இருந்ததுனால தான் ஒரு வல்லமையான பாலை அங்கி எழும்பினார். ஹல்லேலூயா. நம்ம கைப்பிரதி கொடுக்கும் போது கூட வல்லமையானவர்களாய் கொடுக்கணும். ஆமென். ஒரு சின்ன ஜெபம் யாராவது நம்ம கிட்ட செய்ய சொன்னாங்கன்னா அதை வல்லமையா செஞ்சு காட்டணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தாயப்பன் தெரியும்? தாயப்பன் பழைய ஆளுங்களுக்கு தெரியும். தாயப்பன்ல அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது பையன் பயங்கரமான ஒரு மூல பிரச்சனை, ஐடியில் வேலை செய்ய அமெரிக்கா போனார். திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து எல்லா பார்ட்ஸும் டேமேஜ் ஆகி அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சோத்திரம். யாரையும் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஜெபம் பண்ணும்போது அழுதார்கள், கதறினார்கள், கண்ணீர் விட்டார்கள். அதை பார்த்து அவருக்கு என்னடா இவங்க என் பிள்ளைக்கு நானே அழுது ஜெபம் பண்ணல, இவங்க அழுது ஜெபம் பண்றாங்களே. கர்த்தர் அந்த பிள்ளையை தொட்டார், தாயப்பனையை தொட்டார். வீட்டுக்கு வரும்போது, சென்னைக்கு வரும்போது ஒரு கிறிஸ்தவனாய் அவரை கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு வல்லமையான ஒரு ஜெபம்னா கூட ஒரு வல்லமை இருக்கணுங்க. நீங்க பீச் ஊழியத்துக்கு வந்து பாருங்க, வார கத்துறோம். நேத்து மவுண்ட் ரோட்ல அப்படி கத்தி கதறோம், ஒவ்வொரு நாளும் கதறோம். இதுக்கு சும்மா சாதாரணமா நம்ம பண்ண முடியாது. தேவ வல்லமை தேவை, தேவ வல்லமை தேவை. பாடகர் குழு சூப்பரா இருக்குது. அடிக்கடி என் மனைவிட்ட சொன்னது உண்டு. அழகான ஒரு வர்ஷிப் டீம் இது, நல்லது, தப்பா நினைக்காதீங்க. ஆனால் சோத்திரம், நம்ம ஆராதனை ஒரு வல்லமையை வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. 1 மணி நேரம் ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு தாங்க. ஆராதனை எப்படி பண்றீங்க பாருங்க. பாட்டு குறைவா தான் இருக்கும், ஆனா தேவ வல்லமை நீங்க உணர்வீங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவ வல்லமையை ப்ரொடியூஸ் பண்ற இடம் தாங்க சர்ச். இட் இஸ் நாட் only prayer house, it is a power house. power house. ஹல்லேலூயா. இயேசு கூட இருந்தோம், இயேசுடைய வல்லமை தெரியல. ஏன்? கண் திறக்கப்படல, தூரமா இருக்கிறோம், இயேசு விட்டு பின்வாங்கி இருக்கிறோம். சர்ச்சில் இருக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவலா பேசிட்டே இருந்தா நம்ம சர்ச்சில் இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லைங்க. நம்ம ஆவி சர்ச்சில் இருக்குதா, நம்ம ஐக்கிய சர்ச்சில் இருக்குதா, நம்ம இதய சர்ச்சில் இருக்குதா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னால திருவாரூர்ல சோத்திரம், திருத்துறைப்பூண்டி பக்கத்துல சோத்திரம் ஒரு கிராமத்துல என்ன ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. சர்ச்சில் 5 பேர் 6 பேர் தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. ஒரு 10 பேர் இருப்பாங்க. திடீர்னு கர்த்தர் ஒரு அழுகையை போட்டார். அழுகிற ஆண்டவரே, இந்த ஜனங்களே. 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தொட்டார். அவன் பலி செலுத்த ஆடு வெட்ட போக வேண்டியவன். அன்னைக்கு பட்டையம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆடு வெட்ட போனவன் ஒரு அழுகையின் சத்தத்தை கேட்டு ஓடி வந்து, என்னையா கடவுளை நாங்கெல்லாம் சாராய புட்டி வச்சு சாராய பாட்டில் வச்சு கடவுளை தேடுறோம், நீங்க கண்ணீர் விடுறீங்களா ஐயா? இதுதான் உண்மையான பக்தி. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்மளாம் ஒரு வல்லமையா எழுபன பிரியவன். இயேசு கூட வர, என் கூட தாங்க பேசுறார். என்ன பேசுறார்? புத்தி இல்லாதவர்கள் பேசுறார். சில பாருங்க, என் கூட தான் இயேசு வரார், பிரசன்னமா இருக்குது, அப்படியே மகிமையா இருக்குது. எதுக்கு மகிமை தெரியுங்களா? ஏதோ நம்ம கிட்ட சொல்ல விரும்புறார். கண்ணு திறந்தவன இயேசு கூட இல்ல பாருங்க. கண்ணு திறந்தவன இயேசு போயிட்டார் பாருங்க. இயேசு போயிட்டதுனால பிரசனம் போல, இயேசு கூட இருக்குதுனால நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட் நினைச்சிட கூடாது. எத்தனை பேர் புரியுது? கண்ணை திறந்தவன இயேசு போயிட்டார். ஏன்னா மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. சில வேளை இயேசு இல்லைன்னு கலங்காதீங்க. நீங்க மெச்சூர்டா இருக்கிறதுனால தான் இயேசு உங்க கூட இல்லாத மாதிரி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க வளர்ந்துட்டீங்க, அதனால கூட இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்க வேண்டியது இல்லை. உங்களுக்கு தெரியும் அவர் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் நம்ம எப்படியாவது கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க ஐயா? எத்தனை பேர் விரும்புறீங்க ஐயா? உண்மையாக நான் விரும்புகிறேன். ஆண்டவர் ஏதாவது இந்த வருஷம் செய்யணும்ப்பா. அநேகருமே அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தொடுதல் ஜனங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க வல்லமை இந்த இந்திய மக்களுக்கு தேவை ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்க மக்களுக்கு தேவை ஆண்டவரே. ஏசப்பா, எங்க கூடவே நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிய வல்லமை இல்லையப்பா. ஒரு வல்லமையான கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு கிறிஸ்தவ அறிவு உண்டு, ஏராளமான கிறிஸ்தவ அறிவு உண்டு, கிறிஸ்தவ அனுபவம் ஏராளம் உண்டு. ஆனா கிறிஸ்துவின் வல்லமை எங்களுக்குள்ள இல்லையப்பா. எல்லா கண்களை மூடியப்பா, எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் தாங்கப்பா. ஒரு ஆவிக்குரிய பலனை தாங்கப்பா. ஆண்டவரே, 100 கணக்கான மக்களை நாங்கள் ஆதாயம் பண்ண சவதரிக்க
ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர, நரகத்திலிருந்து காப்பாற்ற, அக்கினிலிருந்து இழுத்து விட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவர், சாத்தான் வல்லமையா எழுப்பி கொண்டிருக்கிறார். நாங்களோ பேச்சில போயிட்டு இருக்கிறப்பா. தேவராஜ்ய பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறதுல போட்டுக்குதப்பா. நாங்க பலசாலிகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூக்கம் வருதா? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நல்லா ஆவில நிறைஞ்சு ஹல்லேலூயா. யாரும் சும்மா வந்து உட்கார்ந்து போக கூடாது. ஆமென். நம்ம மோசஸ் ராஜசேகரையா பாட்டு பாடுறார். என்னன்னு? சும்மா நான் இருக்க மாட்டேன், கம்முன்னு கிடக்க மாட்டேன், ஜம்முன்னு உட்கார மாட்டேன். பாட்டு புரியுதா இல்லையா? என்ன பாட்டுங்க? என்னது? என்னதுங்க? என்னதுங்க? என்னது? சும்மா நான் இருக்க மாட்டேன், கம்முன்னு கிடக்க மாட்டேன், ஜம்முன்னு உட்கார மாட்டேன், உம்முன்னு கிடக்கவும் மாட்டேன். ஏன்னா இயேசுராஜ வருக மிக சமீபம். ஒரு ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வர ஒரு வல்லம் இருக்குதாங்க. ஒரு வல்லம் இருக்குதா? ஒரு வருஷம் ஒரு ஆத்துமாவை வெளியே போய் கொண்டு வரது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? பிரதர் கேட்டு பாருங்க. ஊழியத்துக்கு வராரு, போலீஸ் வந்து வந்து இவ்வளவு பிரச்சனை மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு. அறுவடை நிறைந்த சென்னையில வாழ்றோம். ஜனங்கள் இயேசுக்காக ஏங்குறாங்க. ஆனா ஆண்டவரை கொடுக்க நமக்கு வல்லமை இல்லை. சொல்லுங்க, வாசிங்க. யோபு 42:2. யோபு வாழ்க்கையில ஏன் தேவ வல்லமை இல்லை? யோபு வாழ்க்கையில ஏன் ஐயா தேவ வல்லமை இல்லை? யோபு வாழ்க்கையில ஏன் தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியல? வாசிங்க. தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர். கர்த்தர் எதை செய்ய வல்லவரா? நம்ம வாழ்க்கையில இயேசு ராஜா, இயேசப்பா எதை செய்ய வல்லவர்? சகலத்தை. கைகளை வைத்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில இயேசு ஒன்னல்ல ரெண்டல்ல சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென், ஆமென். எல்லா ஆசீர்வாதத்துக்கு இயேசுவை ஊற்றா இருக்கிறார். எல்லா நன்மைக்கு அவரே காரணரா இருக்கிறார். ஆமென். என்ன சொல்ல வரனா? யோபு 42ல யோபுவை பற்றி போட்டிருக்குது. யோபு சொல்றாரு, என் தேவரீர், தேவரீர் சொல்லுங்க, தேவரீர், தேவரீர், தேவரீர் நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே. எப்போ தெரியுங்களா இதை சொல்றாரு? பாருங்க, 1வது அதிகாரத்துல அவரு பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை இழந்தார். 2வது அதிகாரத்துல தன் சரீர நன்மைகளை இழந்தார். 3வது அதிகாரத்தில் அவர் புலம்ப ஆரம்பித்தார். 36, 37 அதிகாரம் வரை பேசுறார். என்ன செய்தினா, இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில தேவ வல்லமையை பார்க்க முடியலன்னா, யோபு சொல்றாரு, நான் நீதிமான், நான் உத்தமன், நான் சன்மார்க்கன் அப்படின்னு தன்னை பேசி பேசி சோத்திரம் வாதாடி வாதாடி நான் தான் நல்லவன், ஏன் நல்லது, ஏன் நீதி, ஏன் நியாயம், தன்னை பத்தி பேசுறவங்க தேவ வல்லமையை பார்க்க முடியாது. கைகளை உயர்த்துங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் தெரியல வல்லமை இல்லை? சோத்திரம், நம்ம நீதியை பற்றிய பெருசா நினைக்கிறோம், நம்ம ஜெபத்தை பற்றிய பெருசா நினைக்கிறோம், நம்மளுடைய முயற்சியை பெருசா நினைக்கிறோம், நம்மளுடைய பிரயாசத்தை தான் பெருசா நினைக்கிறோம். தேவனை என்னைக்கு நம்ம உயர்த்தி பிடிக்கிறோமோ அன்னைக்கு தான் சகலத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். 42 நீங்க வாசா தெரியும். 10வது வசனம், ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தராரு. 11வது அதிகாரம் சோத்திரம், அறிமுகமானவர்கள் யாரெல்லாம் யோபுவை வியாதி வந்த உடனே திட்டினாங்களோ, சபித்தாங்களோ, தூஷிச்சாங்களோ, அவங்கெல்லாம் வந்து நாணயத்தை, தங்க காசை எல்லாரும் வந்து கொடுத்து ஆமேன் பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஆமேன் சொல்லுங்க. 12வது வசனம் வாசிங்கன்னா, ஆமேன் ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் எல்லா நன்மைகள் வருகிறது. ஆமேன் சொல்லுங்க. 13வது வசனம் வாசிங்கன்னா, 7 பிள்ளைங்க ஆணு, 3 பொம்பளை பிள்ளைங்க, செத்து போன 10 பிள்ளைகளை இயேசு கர்த்தர் மறுபடியும் கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். 16வது வசனம் வாசிங்கன்னா, ஆமேன் இந்த பிரச்சனை முடிந்து
140 வயசு. ஆமென். அவர் தீர்க்காயுசோடு மரித்தார், சகலத்தையும் செய்து முடித்தார். நம்ம வாழ்க்கையில தேவ வல்லமையை உணரணும்னா, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லப்பா, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இயேசுவே எல்லாம் நீங்க தான். கைகளை உயர்த்துங்க, ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அந்த 5 மணி நேரம் இயேசுக்கு ஈக்குவல் ஆகாதுங்க. நம்ம ஜெபம் பெருசு அல்ல. நம்ம ஜெபம் எதுக்கு தெரியுங்களா? தேவனை செயல்படுத்துவதற்கு தானே நம்ம ஜெபமே ஒழிய, நம்ம ஜெபம் தேவன் அல்ல, நம்ம ஜெபம் கடவுள் அல்ல. நம்ம ஜெபம் நேரம் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், நம்ம கடவுள் ஆயிட முடியாது. கடவுளை கிரியை செய்ய வைக்கத்தான் ஜெப நேரங்கள் கூட்டுது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஜெபம் என்பது மந்திரம் அல்ல, அது தேவனை செயல்படுத்துகிற ஒரு இடம், தேவனை அந்த செயலுக்கு கொண்டு வருகிற ஒரு இடம். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஜெபம் தேவனை மாற்றுவதில்லை, ஜெபத்தை கேட்டு தேவன் மாற்றங்களை கொண்டு வருகிற ஒரு பொசிஷன் தான் ஜெபம். ஹல்லேலூயா. நம்ம சரியா ஜெபம் பண்ணோம்னா கர்த்தருடைய இடத்துக்கு நம்மளுடைய பிரச்சனை வந்துடுச்சுன்னு அர்த்தம். கர்த்தருடைய இடத்துக்கு நம்ம பிரச்சனையை சரியாய் கொண்டு வருதான் நம்முடைய பாரமான ஜெபங்கள். கைகளை உயர்த்துறாங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னிலிருந்து ஆமென் சோத்திரம். ஒன்று, நம்மளால் அல்ல அற்புதம், தேவனால தான் அற்புதம். நம்ம நீதியில் அற்புதம், தேவன் நீதியில தான் அற்புதம். நம்மளுடைய நியாயத்தில் அற்புதம், தேவனுடைய நியாயத்தில் தான் அற்புதம். நம்முடைய ஒழுங்குல அற்புதம், தேவனுடைய அன்புல தான் அற்புதம். நம்மளுடைய கண்ணீரில் அற்புதம், ஏசப்பாவுடைய ரத்தத்துல தான் அற்புதம். எல்லா கைகளையும் தட்டி ஏசப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். ஸ்தோத்திரம், வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. 21வது வசனம் வேகமாய் வாசிங்க, முடிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாம் வல்லமை உள்ளவனாய் மாறினதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் வல்லவர் என்று கண்டுகொண்டான். எதுல தேவன் வல்லவர் தெரியுங்களா? பேசுறது மாத்திரம் அல்ல, வாக்கு பண்ணுறதுல மாத்திரமல்ல. அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், இது மாத்திரம் வாய் உதார் பண்றவர் அல்ல நம்ம ஆண்டவர். எதை வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றவும் அவர் வல்லவர் என்று அவன் என்னைக்கு நிச்சயத்துக்குள்ள வந்தானோ அவன் வாழ்க்கையை வல்லமையா மாறிட்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை தான் நம்முடைய வாழ்க்கையின் வல்லமை. தேவன் எப்படி இருக்கிறாருன்னு தெரியவன் தான் அவனுக்குள்ள தேவன் அப்படி இருக்கிறவர் காட்டுவார். ஹல்லேலூயா. தேவனை பத்தி எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் நமக்கு வல்லமை. ஹல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறான்னு தெரியுமோ அப்படித்தான் நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தர்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பரிசுத்தமா இருந்துதான் ஆகும். தேவன் அன்பா இருக்கிறார் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் அன்பா இருக்க முடியாது. தேவன் பொறுமைன்னு தெரிஞ்சுன்னா நம்மளே அது பொறுமையா மாத்தும். தேவன் வல்லவர்னு தெரிஞ்சதுன்னா நம்மளும் வல்லவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் முதல் இப்படி ஆகல, ஆரம்பம் நல்லா வந்தாரு. ஆனா நடுவுல சிலர் பாத்தீங்கன்னா ஆரம்பம் நல்லா இருக்கும், ஏசப்பான்னு வருவாங்க, முடிவு நல்லா இருக்கும். ஆனா நடுவுல கேள்விகளும் பயங்களும், அவரை நம்பி வந்தனே, ஊர் என்ற தேசத்திலிருந்து வந்துட்டனே, எல்லாத்தையும் விட்டு வந்தனே, என்ன கிடைக்குதுன்னு சொல்லி நடுவுல அவருக்கு பயங்கர ஒரு குழப்பங்கள். ஆமே. ஆனால் எப்படி இந்த குழப்பம் மாறிச்சுன்னா, சோத்திர வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை தேவன் விடவில்லை. ஆமே. ஏதோ ஆண்டவர் சொல்லிட்டு போயிட மாட்டார், சொன்னதை சொல்லிக்கிட்டே நம்ம கிட்ட இருப்பார், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆமே. மறந்துடாத, மறந்துடாத, உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன், உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன், உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன். நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கிறாரா? அவர் வல்லமையா இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கிறார். ஏன்னா முடியாதவங்க இத்தனை தடவை பேச மாட்டாங்க, ஆண்டவரால முடியுன்றதுனால தான் நம்ம கிட்ட கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். He can do. அவரால முடியும், அதனால தான் நம்மகிட்ட பேசுறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் பார்க்கறான், அவன் சொல்றான், ஆண்டவரே ரொம்ப சிரமப்படாதீங்க, உங்களால முடியல போல, எதுக்கு ரொம்ப நீங்க கஷ்டப்படுறீங்க? என் வீட்டில் எலியாசருடைய பிள்ளை இருக்கிறான், அவன் வேலைக்காரன் தான், ஆனா அவனை வேணாலும் எனக்கு பிள்ளையா கொடுத்துருங்க, ரொம்ப நீங்க கஷ்டப்பட. நோ 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 நோ, அதுக்கு இல்லப்பா நான் வாக்கு பண்ணினது. ஆமே. அநாத பிள்ளை எடுக்கிறதுக்கெல்லாம் நான் வாக்கு பண்ணினது. அநாதி தேவன், அவன் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், உனக்கு வல்லமே தருவேன், பிள்ளைகளை தருவேன்னு சொல்லி கர்த்தரே. நான் இந்த ஜெபம் என்ன தெரியுங்களா? என்ன பிரசங்கம்?
கர்த்தர் நம்மளோட ஒரு காரியத்தை குறித்து அடிக்கடி பேசுறாருன்னா அது அவரால் செய்ய முடியுன்றதுனால தான் பேசுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் முடியலன்னா அந்த சப்ஜெக்டை திருப்பி அவர் பேச மாட்டார். அப்போ ஆபிரகாம்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். அவனுக்கு புரியுது, இவ்வளவு தடவை நம்மளை தேடி தேடி வர்றாருன்னா இனியும் நம்ம விசுவாசிக்கலன்னா நம்மளை போல ஒரு துரோகி இருக்க முடியாது. இனி அவரை நம்பலன்னா நம்மளை போல ஒரு முட்டாள் இருக்க முடியாது. அல்லையா சொல்லுங்க. இனி அவரை நம்பலன்னா நம்மளை போல ஒரு அவன் ஒன்னில தெரியாது இருக்க முடியாது. இவ்வளவு தூரம் காட் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மளோட பேசுறாருன்னா புரிஞ்சு கொள்ளுங்க, வர நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்து நம்மளை அற்புதங்களாய் அடையாளங்களாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நம்ம எல்லாரும் அற்புதங்களா வைக்க போகிறார். ஹalleluya. பெஞ்சில ஏஞ்சி ஒரு சோத்திரம் பண்ண வேணாமாங்க? குதிக்க வேண்டாமா? அங்கிருந்து கணக்கு போடுறீங்களா? கரெக்டு தானே பிரசங்கம்? வல்லமை உள்ள இல்லைங்க. அவன் முதல்ல வல்லமை இல்லை. ஏன் அப்படின்னு வல்லமை இருந்தா சாரால இல்லைண்ணா இல்லை நீ வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கல. நோ, ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தார், நடுவில் கோட்டை விட்டாரு. ஆனால் தேவன் கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்குறாரு. சே, என்னடா இவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்ம கூட வந்துட்டே இருக்கிறார், அடிக்கடி வந்து பேசுகிறார், அவரே இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறார், அவரே இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறார், நான் ஏன் விசுவாசிக்க கூடாது? அவர் எப்படி விசுவாசிக்கிறாரோ நானும் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லமை உள்ளவனவன். எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. கடைசியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம். ஸ்தோத்திரம். ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமென் வல்லமை உள்ளதாய்? ஸ்தோத்திரம். ஆமென். 25:7-25 வேகமாய் வாசியுங்க. ஹalleluya. இயேசு எவ்வளவு காலம் உயிரோடு இருந்தார்? இயேசு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாருங்க? எபிரேயர் 13:8-7 சொல்லுது. என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்மளாம் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் அற்புதம் நடக்குது. ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் சபை உயிரோடு இருக்குது. ஹalleluya. ஹalleluya. இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் சபையை உயிரோடு வச்சிருக்கிறார். அதனால தான் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியல. இன்னைக்கு சபைக்கு எத்தனை பிரச்சனை வந்தோ சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹalleluya. இந்த பிஜேபி ஆட்சி வந்து 11 ஆண்டு ஆகிறது. ஆனா சென்சஸ் சொல்லுது கிறிஸ்தவம் என்னவோ வளர்ந்து கொண்டே தான் வருது. ஏன்னா நம்முடைய தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அவர் கல்லோ மண்ணோ அல்ல. He is a living God. யார் அவரை சாகடிக்க முடியாது. அவர் மரித்தார், சொன்னபடி எழுந்தார், இன்னைக்கு ஜீவிக்கிறார். Jesus is alive. நம்ம தெய்வம், நம்ம ராஜா, அவர் உயிரோடு. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஆமென். நம்ம சர்ச் லைவான சர்ச். ஹalleluya. லைவ் எடுக்கிறதுனால அல்ல, இயேசு லைவான மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஆமே. பாஸ்டர் சொன்னார், இந்த சர்ச்சில் ஒரு சகோதரி எய்ட்ஸ் வியாதியில் சாக கிடந்தார். கேஎம்சியில் கைவிட்டாங்க. சோமன்னோம். ஆமே. கேஎம்சியில் ரெக்கார்டு பிரேக்கு. நம்ம ஆண்டவர் யார் தெரியுங்களா? த காட் ஆஃப் இம்பாசிபிலிட்டி. கூடாதவங்களின் தெய்வம். ஹalleluya. முடியாதவங்களின் நிபுணர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. இயேசு கிறிஸ்து ஏன் நம்மளை ரட்சிக்கிறார்னா, வேதம் சொல்லுகிறது அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலை உயிரோடு இருக்கிறார். எல்லா பிரச்சனையும் அவர் உயிரோடு இருக்கிறார். எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. 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 நல்ல சத்தமா ஹalleluya. ஒரு முறை நைஜீரியாவில் ரெய்னாட் பாங்கே ஒரு ஊழியக்காரர் ஒரு சர்ச் பிரதிஷ்டை, சர்ச் புதுசாக கட்டி பிரதிஷ்டை நடக்குது. ஸ்தோத்திரம். அந்த புதுசான சபையில் ரெய்னாட் பாங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரிக்கு கர்த்தர் பேசி, உன் கணவனை நீ புதைக்காத, உன் கணவனை நீ புதைக்காத, சாவு கடங்கிலிருந்து வாங்கிட்டு வந்துரு. சாவு கடங்கிலிருந்து அவங்க கணவர், செத்த கணவரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆம்புலன்ஸில் நேராக சர்ச்சுக்கு போகிறாங்க. இயேசுவை குறித்து பிரசங்கம் நடக்கிறது. ஸ்தோத்திரம். இவங்க ஆம்புலன்ஸை ஸ்ட்ரக்சரை வெளியே எடுத்து செத்த 7 நாள் 8 நாள் செத்து போன ஒரு பணத்தை எடுத்து நேராக கார் பார்க்கிங்கில் விட மாட்டேன்ட்டாங்க. எப்படியோ அவங்க உள்ளே கொண்டு போய் செத்த பணத்தை வச்சுட்டாங்க. உள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் ஊழியக்காரர். அவருக்கு தெரியாது என்ன பிரசங்கம் பண்றார். இயேசு ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அங்க செத்த பணம் உயிரோடு எழுந்தாச்சு. நடந்த சமயம். இன்னைக்கு அந்த ஊழியக்காரர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. நாம் ஆராதிக்கிற இயேசு ஜீவிக்கிறார்.
ஆமே. அவர் தேவனாய் இருந்தும் மனிதனோடு பேசுகிறார். அவரால் சகலத்தை செய்ய முடியும். அவர் உயிருள்ள தேவன். இயேசு ராஜா உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லா ஜெபத்துல போறோம். இன்னைக்கு அவருடைய ரெசரக்டட் பவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கணும். உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இறங்கணும். உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில செத்த பிரச்சனை எல்லாம், செத்தவைகள் எல்லாம் உயிரடைய பண்ணுகிறவர். இனி இந்த பிரச்சனை ஒண்ணும் பண்ண முடியாது நினைக்காதீங்க. நம்ம இயேசு நினைச்சாருன்னா செத்த பிரச்சனையே அவர் மறுபடியும் கிளறி அதை உயிரோடு உயிராய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னார். எச்லால் இளந்தோர் நற்செய்தியினுடைய பிரசிடென்ட், ஆமே, இன்டர்நேஷனல் பிரசிடென்ட், அவர் சாட்சி சொன்னார். என்ன, இந்தியன் பிரசிடென்ட் சாட்சி சொன்னார். சோத்திரம் சோத்திரம், அந்த சாட்சியில் நான் இருக்கிறேன். அவர் சாட்சி சொன்னார், பாருங்க எனக்கு ஆமே இப்படிப்பட்ட ஒரு புற்றுநோய், இப்படிப்பட்ட ஒரு புற்றுநோய், சோத்திரம், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போனேன். எல்லா ரிப்போர்ட் எடுத்தாங்க. 3 மாசத்துல நீங்க இறந்துடுவீங்கன்னு கொடுத்து அமிச்சாங்க. நான் விடலை. இயேசு ஜீவிக்கிறார். இயேசு சமூகத்தை உட்கார்ந்தேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். இயேசு ராஜா நீர் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி அன்று சமூகத்தில் கிடந்தேன். சோத்திரம், ஆமேன். ரிப்போர்ட்டை கொண்டு போய் காட்டினேன். ஆமேன். 3 மாசம் 6 மாசம் கழிச்சு கொண்டு போய் காட்டினேன். சோத்திரம், அவங்க சொன்னாங்க கேன்சர் செத்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சாட்சி சொல்றோங்க. நம்ம லைஃப்ல சாட்சி பார்க்கணுங்க. எத்தனை பேர் அப்படி இல்லை விரும்புறீங்க? நம்ம லைஃப்ல இயேசுவை அப்படி சாட்சி மாத்துங்கப்பா. லைஃப் சாட்சி கொண்டு வாங்க ஆண்டவரை. நேற்று பாருங்க, ஆண்டவர் கிருபையில் என் மனைவிக்கு டெஸ்ட் பண்ணோம். சோத்திரம், எத்தனையோ வருஷம் ஆமே நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் நேற்று ஸ்கேனில் அப்படி ஒரு நீர்க்கட்டியும் சோத்திரம் வயிற்றுல இல்லைம்மான்னு சொல்லிட்டு. நம்ம லைஃப்ல இதை விட பிரம்மாண்டமான அதிசயங்களை கத்த செய்யணும். அவர் லைவா நம்ம லைஃப்ல பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. போஸ்ட் அடிச்சு ஓட்டணும், எங்க இயேசு உயிரோடு இருக்கிறார். வாயா நாங்க காட்டுறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நாங்க அப்படித்தான் ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு ஆண்டவரே பஸ் ஸ்டாண்டும் ஆண்டவரே பேப்டிசம் இடமா மாறணும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மிராக்கிள் நடக்கணும். பாப்பா என் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன மெசேஜ்? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பவர் பேக்டு லைஃபா மாறணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சோத்திரம் சாதாரண வாழ்க்கையில பேச்சல்ல, செயலிலே நம்ம மாறணும். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி இயேசு ஜீவிக்கிறார். அவர் சோத்திரம் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. நம்ம யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமே, இயேசுவை நம்புங்க. முழு உள்ளத்தோடு நம்புங்க, முழு பலத்தோடு நம்புங்க, முழு ஆத்மாவோடு நம்புங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார் சொல்றோம். ஆனால் காட்டணும். இந்த உலகத்துக்கு இயேசுவை நம்ம நிரூபிக்க நம்மளை தவிர யாரும் இல்லை. திருப்பி பவுல் வரமாட்டார், திருப்பி பேதுரு வரமாட்டார், திருப்பி டிஜிஎஸ் அங்கிள் வரமாட்டார், திருப்பி சோத்திர போன பரிசுத்தம் யாரும் வரமாட்டாங்க. நம்ம கையில டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம கையில கர்த்தர் ஹேண்டல் பண்ணியிருக்கிறார். நம்ம கூட சர்வ வல்லவர் ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய ஒரே வேலை இயேசு ஆமென் உயிரோடு இருப்பதை காண்பிப்பதுதான் ஆவியானுடைய பெரிய வேலை. அவருடைய வேலையிலே நம்மளை இணைத்துக் கொள்வோம். அவருடைய ஜெப வேலையிலே இணைந்து கொள்வோம். அவருடைய ஊழியத்தில் இணைந்து கொள்வோம். அவருடைய கூட்டாளியாய் மாறுவோம். இயேசுவை உலகத்துக்கு பிரகடனம் பண்ணுவோம். இயேசுவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம். இயேசு ஜீவிக்கிறார் என்பதை உலகம் எங்கும் ஆமென் சுமந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் ஜெபிக்க தொடங்கலாமா? ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை வல்லமையுள்ளதாக மாறணும். ஆண்டவர் இந்த கல்லுகள் இருந்து பிள்ளைகளை, இந்த கல்லுகளில் மாற்றத்தை கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ ஆபிரகாமையே பேசாதப்பா. சோத்திர தேவனை பேசு, இயேசுவை பேசு, ரத்தத்தை பேசு, நாமத்தை பேசு, உடைய பாடுகளை பேசு, உடைய வார்த்தையை பேசு, உடைய வல்லமையை பேசு, உடைய அபிஷேகத்தை குறித்து பேசுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தேவையில்லாத குறித்து பேசி அப்பா கிறிஸ்டின் அம்மா கிறிஸ்டின் இதெல்லாம் எங்கள் அக்கா பையனை பற்றி சொன்ன பார்த்துங்க. சோத்திர ஃபேஸ்புக்கில் தேவ கிருபையில் சோத்திர அவனுடைய வேலையெல்லாம் அப்படியே மாற்றப்பட்டு கொண்டே வருது. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அவனை வேலை அடைப்பாராக, மனத்தாழ்மையை தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று வாலிபனே நீ உன் வாழ்க்கையில என்னைக்கு ஆமே உணர்ந்து கொள்றாயோ உன் வாழ்க்கை மல்டி லெவல்ல மாறப்போகுது. உன் வாழ்க்கை மல்டி லெவல்ல கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிடுவோமா? முடியாதவர்கள் எழுந்து நிற்போம். ஆமே, இந்த ஆமே சோத்து ஒரு தொடுதலோடு கூடிய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி
ஒன்றுமில்லையே. எல்லா கைகளை தட்டி நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் இயேசு வெளிப்பட முடியாமல் இருக்கிறாரோ, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இனி எனக்கு அறிவு வேணாம், டேட்டா வேணாம், அது தெரியும் இது தெரியணும், எனக்கு இயேசுவை தெரியுமா, இயேசு வல்லமையை தெரியுமா, நான் அங்கே போனேன் இங்கே போனேன், இயேசு கிறிஸ்துவை பார்த்தியா, உணர்ந்தியா, வல்லமை உனக்கு உண்டா அப்படின்னு சொல்லி எங்களை நாங்கள் ஆராய்ந்து ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா.